சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியவரை தான் நீ கரம் பிடிக்கப் போகிறாய். நீ நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீ உண்மையாக இரு. உங்கள் இருவரின் அன்பு நிஜமாக இருந்தால், நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவராக இருந்தால், பொறுமையுடன் காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாக உங்களின் திருமணத்தை உங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தோடு நானே முன்னின்று நடத்தி வைப்பேன். தைரியமாக இரு குழந்தையே. இதற்கான காலம் கடந்து விட்டதே என்று யோசிக்காதே. நான் உனக்குத்தான் கிடைக்கும் என்று தீர்மானித்ததால் எப்படியேனும் நீ விரும்பியவரை கரம் பிடித்தே தீர்வாய். நான் அதை நடத்தி காட்டியே தீருவேன். நீ எதை நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அதை நிச்சயம் உன்னை வந்து சரணடையும். நீ விரும்பியவரை கரம் பிடித்தே தீர்வாய். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். சரியான நேரம் வரும்பொழுது உனக்கான ஒரு வாக்குறுதியை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். உனக்காக படைக்கப்பட்டவன் அல்லது படைக்கப்பட்டவள் அவர்கள் உனக்குத்தான். அவர்கள் உன்னை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் இல்லை பிரிந்து சென்றாலும் உன் சாயப்பா ஒரு நொடிக்குள் அவர்களை உன்னிடம் வந்து சேர வைப்பேன். என் குழந்தையே, யார் உங்களை பிரித்தாலும் உங்கள் உண்மையான அன்பு உங்களை விரைவில் சேர்த்து வைக்கும். கலங்காதே. உங்களின் அன்பு எவ்வளவு குறையாமல் எப்போதும் ஒரே மாதிரியாயிருங்கள். உங்களின் இரு வீட்டார்களுக்குள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் முன்னேற்றி சரி செய்வேன். உன் வாழ்க்கையின் இறுதி முடிவே நானே எடுப்பேன். ஆகையால் உனக்கு பிடித்தவரை உன்னிடம் வந்து சேர்ப்பது என் வேலை. உன்னுடைய வேலை என்னவென்றால், நீ என்னை தவறாமல் பூஜித்து கொண்டே இரு. உனக்காக நான் அதை செய்து முடிப்பேன். உனக்காக நான் எப்போதும் காத்து கொண்டிருப்பேன். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னை பிடித்தவரிடம் உன்னை கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அதனால் நீ கலங்காமல் இரு. அந்த வேலையை நான் கூடிய விரைவில் செய்து முடிப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.